வாசிக்கிறேன். ஆனா இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது சில நேரத்துல எனக்கு அவிசுவாசம் வந்துருது. என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கா ஜெபிங்க. நம்ம கூட அப்படித்தானே செய்யறோம். சில இடத்துல ஏசப்பா நம்புறோம், சில சூழ்நிலை பிரச்சனை கஷ்டம் பார்க்கும்போது இயேசுவை நம்மளால நம்ப முடியல, அவிசுவாசம் வந்துருது. நம்ம எல்லாருமே அப்படி அவிசுவாசம் சில நேரத்துல வரும். அவ அழுது ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஏசப்பா என் வாழ்க்கையில இருக்கிற அவிசுவாசத்தை மாற்றுங்க. பெரியமானவர்களே, இயேசு நம்மகிட்ட பொண்ணோ பொருளோ இதத்தான் அதத்தான் கேட்கல. விசுவாசிச்சா அற்புதங்களை செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, பிசாசு பல விதங்களில் ஒடுக்குறார். பிரசங்கின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் 1ஆம் வசனத்துல பல விதங்களில் மனுபுத்திரர்கள், உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள், தேசத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட பிசாசானவன் மாந்திரிகத்தினால செய்வனையினால எத்தனையோ குடும்பங்களை அவன் அழித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மகனையும் கூட அந்த பிசாசு ஒடுக்கினது. ஆனால் 1 யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தகப்பன் ஜெபித்த உடனே அவன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படி முதல்ல அவங்க அப்பாவை பார்த்து கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறையா? உன் குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாம இருந்தா ஒண்ணு இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நமக்காக இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் புலம்பி அழுகிறார். இன்றைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நமக்கு ஒரு பாடும் வரும் பொழுது ஆண்டவர் தூரமா இல்ல, உங்க கிட்ட நமக்காக புலம்பி அழுகிறார். வேதத்துல வாசிக்கிற உன்னத பாட்டு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, நேசம் பாதாளத்தை பார்க்கும் வழியது. உங்களை நேசிக்க யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அருமையான சகோதரனே, சகோதரி, தம்பி, தங்கச்சி, அம்மா, அப்பா, உங்களை நேசிக்க இயேசு இருக்கிறார். யாருமே நேசிக்கல, எல்லாரும் தள்ளிட்டாங்க நீ நினைக்காதீங்க. இயேசு இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். பாசத்தோடு நமக்காக பரிதவிக்கிறார். ஐயோ, என் மகன் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே, என் மகள் இவ்வளவு கஷ்டப்படுகிறாரே. நாம் போகிற எல்லா பிரச்சனைகள், சோதனைகள் சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மளை கண்ணீரை பார்த்துட்டு அப்படியே விடுறதில்ல. நாம் போகிற எல்லா பாதையும் அறிந்திருக்கிறார். நிச்சயமாய் அவர் நமக்கு ஜெயம் தருவார். ஹல்லேலூயா. யாத்திரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்துல பிசாசானவன் என்ன செய்தான் என்றால் ஒடுக்கினான் என்று நாம் பார்க்கிறோம். அந்த ஒடுக்குதலை ஆண்டவர் கேட்டு பாலும் தேனும் ஓடுகிற